குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை இரவு. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 7:03 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:24 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 12:28 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இன்று காலை 7:03 வரை பவம், பின்பு பாலவம். மாலை 5:26 வரை இருக்கிறது, பிறகு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:24 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:24 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி துலாம் ராசி. அதிகாலை 4:24 வரை சுவாதி, பிறகு விசாகம். இன்றைய நாளுக்கான பண்டிகை சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் பூத வாகனத்தில் புறப்பாடு. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மாரியம்மனை வழிபாடு. நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் விலக்கும். விரதாதி விசேஷங்கள், சந்திர தரிசனம் மற்றும் சுப முகூர்த்தம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கால்நடை வேலைகளை செய்வதற்கு ஏற்ற நாள், பற்களை சீர் செய்ய உகந்த நாள், தர்ம காரியம் செய்ய நல்ல நாள், ஆபரண பழுது பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:18 முதல் 5:02 வரை மேஷ லக்னம், 5:03 முதல் 7:09 வரை ரிஷப லக்னம், 7:10 முதல் 9:20 வரை காலை மிதுன லக்னம், 9:21 முதல் 11:28 வரை கடக லக்னம், 11:29 முதல் மதியம் 1:30 வரை சிம்ம லக்னம், 1:31 முதல் 3:30 வரை கன்னி லக்னம், 3:31 முதல் மாலை 5:36 வரை துலாம் லக்னம், 5:37 முதல் 7:47 வரை விருச்சக லக்னம், 7:48 முதல் 9:55 வரை தனுசு லக்னம், 9:56 முதல் 11:49 வரை மகர லக்னம், இரவு 11:50 முதல் 1:32 வரை கும்ப லக்னம், 1:33 முதல் 3:13 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை தினம் வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான ஸ்ரீ புதன் பகவான் இந்த நாளை ஆளுகிறார். ஆக புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்ன புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை.
10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மேஷராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான். 3ஆம் வீட்டில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசிக்கு லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான். இந்த நாள் இந்த கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது புதன்கிழமை வைகாசி மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களில் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். வெளியே செல்லும் பொழுது கையில் என்ன இருக்கிறது, என்ன பொருட்களை கொண்டு போகிறீர்கள் என்பதை கவனத்துடன் ஆராய வேண்டும். சில நேரத்தில் கொண்டு போகக்கூடிய பொருட்கள் மறந்து போகலாம். தவறான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். எதையும் நேர்மறையாக செய்ய வேண்டும். திடீர் செல்லக்கூடிய காரியங்களின் முகாந்திரமாக சில பாடங்கள் கற்கக்கூடும். அனுபவங்கள் வந்து சேரும். சிந்தனைகள் உங்களுக்கு ஒரே போக்காக அமையாது, மாறுபட்டு கொண்டே இருக்கும். எந்த இடத்திற்கு போகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே திட்டமிடல் நல்லது. ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். ஒப்பந்த வேலைகளில் இருப்பவர்கள், அக்ரிமெண்ட் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். தாமதங்கள் அகலம். கையெழுத்து சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி கிடைக்கும். நம்பிக்கையாளராக இருக்கக்கூடும். தன தானிய சம்பத்துகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தம்பதிகளுக்குள் நல்ல ஒற்றுமையும் நல்ல அந்யூன்யம் இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். தன லாப சம்பத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு பாக்கியம் உண்டு. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் செய்யக்கூடிய வேலையின் முழுமையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். தெரியாத வேலைகளுக்கு செல்ல வேண்டாம். அது உங்களுக்கு அவமதிப்பாக மாறும். தெரிந்ததை மட்டுமே பேசுங்கள், தெரியாததை தவிருங்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு யாரிடத்திலும் பேச வேண்டாம். சூக்ஷமத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை உணர்ந்து கொள்ளுங்கள். அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்து இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து செய்தல் வேண்டும். அரசாங்க விஷயங்களில் கவனித்து பேசுதல் வேண்டும். கடன் பற்றிய பிரச்சனைகளுக்காக சமாதானம் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். கடன்காரர்களிடம் நாசுக்காக அமைதி போக்கோடு பேசுதல் நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை வணங்குவது நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்கள் தெளிவு வரும். மற்றவர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். சுமூகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். புதிய வியாபாரம் தொடர்பான தொடக்கத்திற்கு ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாரை வழிபடுங்கள். எண்ணியது நடக்கும். முயற்சிகள் கைகூடும். எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாக நடக்கும். சூழ்நிலைகளை லாபகமாக கையாளுவீர்கள். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். உங்களால் பிறருக்கு நிம்மதி கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குவது நல்லது. திறமைகள் வெளிப்படும், கீர்த்தி புகழ் சேரும், தன்னம்பிக்கையான நபராக காணப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்யக்கூடும். நல்ல மதிப்பு மரியாதை கூடும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நல்லிணக்கம் உண்டாக்கும். எல்லா விதமான நல்ல தொடர்புகள், ஒரு சில நபருடைய ஆதரவு கிடைக்கும். மேன்மைகள் வளர்ச்சி நிறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம. ஓம் நம சிவாய என்கிற சிவ மந்திரத்தை பிரார்த்தனை செய்வது கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு அதீத நல்ல பலனை தரும். திறமைகள் வெளிப்படும். எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் கிடக்கட்டும். ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் குரு பகவானோடு சந்திர பகவானுடைய நகர்வு மெல்ல மெல்ல இருக்கிறது. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. புதன்கிழமை தினம் பெருமாள் வழிபாடுக்கு உகந்தது. பேச்சு திறமைகள் அதிகரிக்கும். செய்ய முடியாத வேலைகளை கூட நீங்கள் சாமர்த்தியமாக முடிப்பீர்கள். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஊழியர்களுக்கு தகுந்தபடியான சம்பளம் கொடுத்து அவர்களை உங்களிடத்தில் வைத்துக் கொள்வீர்கள். வியாபார போக்கு திருப்திகளை தரும். சின்ன காரியங்கள் செய்தாலும் அதில் பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கும். எண்ணத்திலும் மனதிலும் தெளிவாக இருப்பீர்கள். பெரிய பெரிய கருத்துக்களை பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு அனுபவம் பெற்றவர்களோட ஒப்பிட்டு பார்ப்பார்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஏற்று நடப்பீர்கள். சொந்த தொழில் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். கடன் பற்றிய பேச்சுக்களை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமாக செயல்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். வீட்டில் இருப்பவர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையோடு உங்களுடைய வேலைகள் அமையும். கல்வி, கலை, ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்துவீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் ஒற்றுமை உண்டாக்கும். நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். பண கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். நினைத்த வேலைகளை சீக்கிரமாக முடிக்கக்கூடும். அதிக நேரம் இரவில் கண் விழிக்காதீர்கள். உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருளை தொட வேண்டாம். அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வருங்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதுவிதமான சூழ்நிலைகள் அமையும். ஒரு சில சிபாரிசு கடிதங்கள் அல்லது ஒரு சிலருடைய ஆதரவின் மூலமாக வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தங்க நகை திட்டத்தை தொடங்குவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும்படியாக உங்களுடைய வேலைகள் அமையும். தங்க நகை கடன் திட்டத்திற்குண்டான விஷயங்களை கவனித்து வருவீர்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்காக வெளியிடங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வெளியூர்களுக்கு ஆதாயத்தோடு நீங்கள் செல்வீர்கள். பணம் ஒன்றே உங்களுக்கு உயர்ந்த நிலையாக இருக்கும். அந்த பணத்தினால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கௌரவமாகவும் நடத்தப்படுவீர்கள். அலுவலக வேலைகளில் மற்றவர்களோடு அனுசரித்து போவதால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் கிட்டும். உழைப்பே உயர்வு என வெல்லக்கூடியவர்கள் நீங்கள். ஒரு சொல்லும் செயலும் உங்களுக்கு அதிக நன்மையாகத்தான் இன்றைய தினம் அமைய போகிறது. எதிர்பாராத இடத்தில் வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். லாபங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை அறிவீர்கள். படிப்பின் மீதான நாட்டம், ஆர்வம் உண்டு. புதுவிதமான விஷயங்களை தேடி செல்வீர்கள். தேடல் அதிகரிக்கும். உடல்நலம் நன்றாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியத்திற்கு, ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமாக நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். அனுகூலமான நாளாகும். எடுத்த வேலைகள் திறமையாக நடக்கும். திருப்தியான சூழ்நிலைகள் உருவாக்கும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாக்கும். வீட்டில் ஒத்துழைப்பு இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். நலன் நிறைந்த நாளாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ ஆதி காமாட்சி தாயே போற்றி என்று வழிபட்டால் நலம் நிறையும், நெருக்கடிகள் குறையும், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும், உடல் நலம் சீராக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது, நல்ல சிந்தனைகள் உருவாக்கும், மனதில் எண்ணத்தில் நல்ல எண்ணங்கள் உருவாக்கும், மனதில் மகிழ்ச்சி பிறக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல் வாய்ப்புகள் அமையும், தெய்வ பலம் தேக பலம் கூடும், லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள், புது விஷயங்களில் முயற்சிகள் கைகூடும், எதிர்பார்த்தபடி வருமானத்தை அதிகரிக்க செய்வீர்கள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தினம்தோறும் முருகப்பெருமானை வழிபட்டாலே செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், நல் வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வீர்கள், மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் உத்வேகம் இருக்கும், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ராசியில் சந்திர பகவான், குரு பகவான், 2ஆம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மாணவர்கள் எதிர்பார்த்த கல்வித்துறை சார்ந்த விஷயங்களில் சில அலைக்கழிப்பு உருவாகும். மனதில் திடமாக இருக்க வேண்டும், மனோ தைரியம் வேண்டும், உறுதித்தன்மையோடு சில விஷயங்களையும் செய்ய நினைப்பீர்கள். வாங்கக்கூடிய சம்பள பணத்தை பத்திரப்படுத்துவீர்கள். வேலை செய்வது போக மீதமுள்ள நேரத்தில் மற்றொரு வியாபாரத்தை செய்யலாமா அல்லது தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடலாமா என்கிற எண்ணப்போக்கு இருக்கும். அதற்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் உங்களுக்கு தேவைப்படும். தெரியாததில் கலந்து கொள்ளாதீர்கள். தெரிந்த விஷயங்களை மட்டுமே செய்யலாம். தவறுகள் ஏதேனும் வந்தாலும் அதனை திருத்திக் கொள்ள முடியும். எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வங்கி கணக்கு மற்றும் அதை தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகும். சேமிப்பை வலுப்படுத்துவீர்கள், வருமானத்தை உயர்த்துவீர்கள், பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்கள் இருவருமே விட்டுக் கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுடைய குணத்தை புரிந்து நடப்பது நல்லது. வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். தெரிந்த இடங்களுக்கு செல்வீர்கள். தெரியாத விஷயங்களையும் பழகிக் கொள்வீர்கள். புதுவிதமான எண்ணப்போக்கு மனதில் இருக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக செய்வீர்கள். லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய விதங்களில் முயற்சிப்பதால் மென்மேலும் பலன் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். பிறருடைய குணத்தை அறிந்து செய்யும் பொழுது ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வளமையான வாழ்வுக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டுவீர்கள். உங்களை பற்றி புகழ் அதிகரிக்கும். பெருமை மிகும் நாளாகும். பாராட்டுகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். ஆதரவுகள் பெருக்கும். எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களினுடைய நிலையை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு சில வேலைகள் நடக்கக்கூடிய விஷயங்களில் தாமதங்கள் இல்லாமல் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். மன அமைதியும் மனதில் திடமும் சந்தோஷமும் உருவாகும் நாள். அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள். உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். சிந்தனைகள் மேம்படும். புதுவிதமான யோசனைகள் உருவாகும். எதிர்பார்த்த இடத்தில் ஒரு சில நல்ல பலன்கள் கிடைக்கும். வருமானத்தை பெருக்க நினைப்பீர்கள். பண பலத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய விதங்களில் ஆராய்வீர்கள். நட்புகள் நிறைந்த நாள்.
திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுங்கள். எல்லோரிடத்திலும் விட்டுக் கொடுத்து போக வேண்டும், அனுசரித்து செல்வது நல்லது. பழைய விஷயங்களை கிளறாதீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் மனதில் விட்டு அகலம். குறை நிறைகளை சகித்துக் கொள்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபடுங்கள். 12 முறையோ 27 முறையோ உச்சரிப்பது நல்லது. தாமதங்கள் உண்டாகலாம், எதையும் எதிர்பார்க்காதீர்கள். இந்த நாளுக்கான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும், அனுசரித்து போவது நல்லது. புதிய முதலீடுகளை தவிருங்கள். மற்றவர்களுடைய குணத்தை அறிந்து செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் பகவான், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்கியத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சந்திர பகவான், குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயங்களிலும் மிக கவனத்துடனே நகர வேண்டும். மன உறுதி தேவை. தைரியமாக இருங்கள். தளர்வுகளை போக்குங்கள். சந்திர பகவான் மறைவதால் உங்கள் ராசிக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படும். சந்திர பகவான் மறைவின் காரணமாக குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். சுறுசுறுப்பு என்பது காணப்படாது. மந்தத்தன்மையாக இருக்கக்கூடும். வேலை வியாபாரங்கள் செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. உறவுகளிடத்தில் பேசும் பொழுது பொறுமையோடு இருங்கள். நிதானத்தை இழக்காதீர்கள். பிறருடைய குணத்தை புரிந்து செயல்பட வேண்டும். உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும். அப்படி இல்லாமல் மனோதிடத்தோடு இருங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷம். மருத்துவம் சம்பந்தமான பொருட்கள், அதை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். மற்றவர்களோடு வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். குடும்ப விஷயங்களை வெளியிடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. எல்லோரிடத்திலும் அனுசரித்துதான் போக வேண்டும். உங்களுக்கென்று யாராவது ஒருவர் வரலாம். அவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். மனம் விட்டு பேசுகிறேன் என்று உங்களுடைய குடும்ப விஷயத்தை அப்படியே வெளிப்படுத்தாதீர்கள். ஒளிவு மறைவு தேவை. ரகசியம் காப்பது நல்லது. வேலை வியாபாரங்களில், தொழில் தொடர்பான விஷயங்களில் கூட்டாளிகளோடு அனுசரித்தே இருங்கள். பணத்திற்காக எந்த விஷயத்தையும் வேலைகளையும் செய்யாதீர்கள். நேர்மறையான எண்ணத்தோடு இருக்க வேண்டும். நேர்மையான விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். மன அமைப்பு உங்களுக்கு சீராக இருக்காது. ஏற்ற இறக்கமாக இருக்கும். எந்த விதங்களிலும் தவறுகளான விஷயங்களில் மனம் நாடாமல் இருப்பது நல்லது. புதிய விஷயங்களை தெரிந்தால் செய்யலாம். தெரியவில்லை என்றால் அதனை கைவிடுவது நல்லது. வாழ்க்கை துணைவரோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். மன கிளேசங்கள் வரலாம். வாழ்க்கை சம்பந்தமான நிலைப்பாடுகளில் கவனித்து இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் காலதாமதமே மிஞ்சும். நேரம் அதிகமாகும். எடுத்த காரியத்தை சீக்கிரமாக முடிக்க முடியாமல் போகலாம். காலதாமதத்தின் மூலம் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கும். மனதை அமைதிப்படுத்துங்கள். உணவின் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கலாம். கட்டுப்பாடு தேவை. குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் எச்சரிக்கையாக இருங்கள். எதையும் அளவாக செய்வதே நல்லது. பிறரிடத்தில் அதிகமாக பேசி பழகாதீர்கள். பேச்சுக்களினாலும் வம்பு தும்புகள் வரும். உங்களை பற்றி யாராவது தவறாக பேசலாம், குறை கூறலாம். உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருங்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை பயன்படுத்தலாம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரப்படாதீர்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய வண்டி வாகனம் என்கிற யோசனைகள் வரலாம். நிதானத்தை கடைபிடியுங்கள். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ
சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அலைச்சல் இருக்கும், திட்டமிட்டு இருக்க வேண்டும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீடு மனை மாற்றுவது போன்ற எண்ணங்கள் எழலாம். புது வீடு தேடிக் கொண்டிருப்பீர்கள். இதனாலும் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிலும் எச்சரிக்கையாகவே செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். ஓய்வுகள் இருக்கும். வண்டி வாகனம் மட்டுமல்லாது புதிய பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகளை பார்த்து வாங்க வேண்டும். சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் நட்டம் வரலாம். தேவையற்ற செலவுகள் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் கவனித்தே செயல்படுங்கள். யாருடைய பேச்சுக்கும் செல்லாதீர்கள். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லாதீர்கள். யாரையும் பற்றி குறை கூறாதீர்கள். உங்களுக்குண்டு, நீங்கள் உண்டு, வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். இறை வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு வினைகள் தீரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். எதையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். முயற்சிகள் கைகூடும் நாள். சுப காரியத்திற்காக ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். சுற்றுச்சூழல் சாதகத்தை கொடுக்கும். எந்த ஊருக்கு சென்றாலும் அது ஏதாவது ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகன பயணங்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் கிடைக்கும். மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு செல்வீர்கள். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் வரலாம். பொருளாதார ஏற்றத்திற்காக சில வேலைகளை கவனிப்பீர்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி. உழைப்பை அதிகம் நம்பக்கூடியவர்கள் நீங்கள். கஷ்டங்கள் தீர உங்களுடைய சூழ்நிலைகள் சீராக்க கடினமாக உழைக்கவும் தயாராக இருப்பீர்கள். நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு நல்ல செயல், நல்ல குணம் வெளிப்படும். இலக்கியம், அதன் தொடர்பான சில வேலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் நாள். கலை தொடர்பான செயல்கள் திருப்தியை தரும். ஆடல் கலை மற்றும் பாடல் சார்ந்த விஷயங்கள், நாட்டியம், இது தொடர்பான செயல்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் மிகுதியாக்கும். பொது ஜன காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருக்கும். தெளிவுகள் பிறக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலம். தொழிலை தெய்வமாக நம்பி செய்யக்கூடியவர்கள் நீங்கள். நல்ல உத்தியோக பிராப்தமஸ்து என்று சொல்வார்கள். நல்ல வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. காரிய அனுகூலம் உண்டாக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொண்டு முற்படுவீர்கள். தெய்வ அனுகிரகத்தை பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள். வீட்டில் நல்ல செடி, மரம், கொடிகளை வளர்ப்பதால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பணக்கவலைகள், மனக்கவலைகள் விலக்கும். பணம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். எல்லாரும் உங்களுடைய வார்த்தைக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். நீங்கள் சொல்லியதையே செய்வீர்கள். மாற்று கருத்துக்கள் ஏதும் இருக்காது. எல்லோருடைய ஒப்புதலோடு சில காரியத்தை செய்வதால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பெயரே கிடைக்கும். பேர் புகழ் அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான விஷயங்களுக்கு முன்னெடுத்து வருவீர்கள். காரியங்கள் கைகூடி வருவதால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் புரிதலும் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிருஷ்ட திசை தென்மேற்கு. அதிருஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். மாற்றம் உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். எதிர்பாராத சில உதவிகள் உண்டாக்கலாம். மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். தகுந்த நபர்களுடைய ஆதரவு இருக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் வலிமை அதிகரிக்கும். தேக ஆரோக்கியம் பலம்படும். தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள். நல்ல முடிவுகள் வெளிப்படும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பிரச்சனைகள் தீரும்.
தொந்தரவுகள் செய்தவர்கள் விலகி போகலாம். ஆர்வமாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். இலக்கியம் சார்ந்த துறைகளில் நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளால் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கட்டும். புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், தசமஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்பவர்களுக்கு மன நிறைவு இருக்கும். செய்த காரியங்களின் மூலமாக சில பரிசுகள் கிடைக்கும். வேலையினுடைய நிலையை முழுமையாக தெரிந்து செய்வீர்கள். பாராட்டுகள் கிடைக்கும். செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக திருப்திகரமாக நடக்கும். வேலை விறுவிறுப்பாக முடியும். எதையும் சிந்தித்து செய்வீர்கள். நல்ல இணக்கம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பணிவுகளை மிக அழகாக எடுத்து செல்வீர்கள். மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அதிகரிக்கும். நல்ல கருத்துக்கள் வெளிப்படக்கூடும். மன உறுதியோடு இருப்பீர்கள். சாதிக்கக்கூடிய திறன் வெளிப்படும். தாயாருடைய குணநலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் குறித்த மனதில் தெளிவுகள் பிறக்கும். எல்லோரிடத்திலும் அனுசரித்து வேலைகளை கவனிப்பீர்கள். சாதுரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கடனை கொஞ்சமாக கொடுத்து சீக்கிரமாக முழுமையான பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வாய்ப்புகள் உண்டு. பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகும். யாருடைய கருத்துக்களையும் மிக அழகாக புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது உங்களுக்கு நல்ல பெயர் பிறக்கும். மற்றவர்களுடைய ஆதரவின் மூலமாக சில முக்கிய வேலைகளை கவனிப்பீர்கள். வீட்டை பராமரிப்பது, அழகுபடுத்துவது, கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கிய விஷயங்களை செய்வீர்கள். எதையும் மிக அழகாக கணக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. தெய்வ பலம் கூடும். தெய்வ கடாட்சம் அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. கூட்டாளிகளிடத்தில் வெளிப்படையாக சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்வீர்கள். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். தூய்மையான ஒரு மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. எதையும் மிகச் சரியாக செய்ய நினைப்பீர்கள். வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். ஒரு சில நேரங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மாணவ மனைகள் எதிர்பார்த்த ஒரு சில துறைகளை விரும்புவீர்கள். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சாதனைகள் புரிவீர்கள். பிறருக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடும். தனக்கும் வைத்துக் கொண்டு பிறருக்கும் உதவக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். பணத்தை சேமிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதோடு பிறருடைய குணத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் பணத்தை செலவும் செய்வீர்கள். சிக்கனமாகவும் இருப்பீர்கள். சேமிக்கவும் செய்வீர்கள். பல்முனை வித்தகர்களாக இருக்கக்கூடும். கலை சம்பந்தமான துறைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சூக்ஷமத்தை தெரிந்து கொள்வீர்கள். இயந்திரம் தொடர்பான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல கால்நிலைகள், சூழ்நிலைகள் சீராக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விரும்பியதை வாங்குவீர்கள். பிறருக்கு கொடுக்கக்கூடிய சில பணத்தை கொடுக்க செய்வீர்கள். வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் கனிவான போக்குகள் அமையும். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கொடுத்த பொருளை திரும்ப பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. தெளிவு பிறக்கும். நல்ல ஞானம் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வீர்கள். லாபகமாக செயல்படுத்துவீர்கள். சுதந்திர போக்கு அமையும்.
சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். மனதில் குழப்பங்கள் மறைக்கும் சாதனைகள் புரிவீர்கள். வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். கூட்டாளிகள் வழியில் ஒத்துழைப்பு இருக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். தந்தை வழியில் இந்த நாள் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், பாக்கியத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்வீர்கள். பழைய கஷ்டங்கள், பழைய மனம் சார்ந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் தீரும். வீட்டை அலங்கரிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும். குடும்ப தேவைக்காக பல நிலைகளில் நீங்கள் உழைத்து முன்னேறுவீர்கள். உழைப்பை அதிகப்படுத்துவதில் உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும். வருமானத்தை சேமிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மிகுதியான பொருளாதார ஏற்றத்தை பெறக்கூடும். எதையும் நேர்மையாக நியாயமாக சம்பாதிப்பீர்கள். மாற்று வழிமுறைகள் முகாந்திரமாக சில பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. மனதில் சாந்தம், எண்ணத்தில் தெளிவு, முயற்சி மேம்படக்கூடிய நாளாகும். தர்ம சிந்தனைகளோடு இருக்கக்கூடும். தானங்களில் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் மேற்பார்வையாளர்களாக பணிபுரிபவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்தாற்போல் மாற்றங்கள் வரலாம். நிர்வாகத்தில் நல்ல ஒரு தேர்ந்தெடுத்தவர்கள் போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். அனுபவங்கள் பெருக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கக்கூடும். சமுதாயத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். நல்ல நிலையிலேயே உங்களுடைய செயல்கள் அமையும். வருங்காலம் சம்பந்தமான தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கூட்டாளிகளிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பாகவே அமையும். நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். பிள்ளைகளால் அனுகூலம் உண்டு. தயவு மனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். துலாம் ராசி அன்பர்கள் எதையும் முன் யோசனையோடு செய்யுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரையில் வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். சந்தையில் விற்பனைப்படுத்தப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சீரான ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையே இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு விரையாதிபதியும் சஞ்சாரம் செய்வதால் துலாம் ராசி அன்பர்கள் மிக மிக ஆழமான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். கருத்துக்களை காட்டிலும் உங்களுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லது. ஆதரவுகள் ஏற்படும். ஒரு சிலருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். வெளியிடங்களில் பயணிப்பதால் ஆதாயம் ஏற்படும். சிறு தூர இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வேண்டியதை வாங்கி மகிழ்வீர்கள். விரும்பிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சந்தைப்படுத்துதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மற்றும் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுவது விசேஷம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதே விசேஷம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் ஏற்படும். விவேகமாக இருங்கள். வியாபாரத்தில் சில நன்மைகள் பிறக்க
அதிக முயற்சிகள் தேவை, அலைச்சல்கள் உண்டாக்கும். நல்ல யோசனைகளோடு இருக்க வேண்டியது நல்லது. சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனுகூலத்தை தரும். நல்ல யோசனைகளோடு செய்ய வேண்டும். முன்கூட்டியே சிந்தித்து வைப்பது நல்லது. இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் வைகாசி 14ஆம் நாளுக்கான பலன்கள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான், குரு பகவான், பாக்கியத்தில் செவ்வாய் பகவான், தசமஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தேவையற்ற எண்ணங்கள் உருவாகும். மனதை ஒருமுகப்படுத்துவது நல்லது. தேவையில்லாத சிந்தனைகள் காரணமாக ஒருவிதமான பயங்கள் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய துவக்கம் இருப்பதால் எதிலும் கவனமாகவே செய்யுங்கள். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விருச்சிகராசி அன்பர்கள் பார்க்கும்போது ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். எந்த ஒரு செயல்களையும் செய்வதற்கு முன்னர் யோசித்து செய்வது, பிறரோடு கலந்து ஆலோசிப்பது விசேஷம். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத செயல்களில் தலையிடாதீர்கள். சம்பந்தப்பட்டவை எதுவோ அதில் மட்டும் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். எல்லையை மீறி நடக்காதீர்கள். ஒரு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். வெளி வட்டாரங்களில் நிதான போக்கோடு இருக்க வேண்டியது நல்லது. மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். சந்திராஷ்டமம் என்பதால் சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது கடினமாக உணர்வீர்கள். தேவையற்ற செலவுகளுக்கு நீங்கள் முன்னிற்காதீர்கள். சுப காரியங்கள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். திறமைக்குண்டான மதிப்பு கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படும். அடிக்கடி அதிகமாக நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்திக்க வேண்டும். நேர்மறையாக நடந்து கொண்டால் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க இறை வழிபாடு, உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடுதலை செய்யும் பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஒரு சிலருக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். அவ்வப்போது வெளியே போய்கொண்டே இருப்பீர்கள். போகக்கூடிய காரியங்கள் சித்தியாக இருக்காது. ஒரு சில காலங்களில், ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மனதில் ஏதோ ஒரு விஷயங்களுக்கு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தீர்வுகள் என்பது காணப்படாது. வண்டி வாகன பயன்பாடுகளுக்காகவோ அல்லது அதனுடைய தேவைகளுக்காகவோ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எதையும் வம்புக்கு மீறி செய்யாதீர்கள். எதிலும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். வீண் விரயங்கள் செய்யாதீர்கள். மற்றவர்களுக்காக, தற்பெருமைக்காக பணம் செலவு செய்யாமல் இருப்பது நல்லது. தேவைகளுக்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக இருங்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் அக்கறை தேவை. வீண் ஆர்ப்பாட்டங்கள் இருக்கக்கூடாது. மன அமைதி என்பது மிக மிக அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தித்து செயல்படுங்கள். நிதானித்து இருக்க வேண்டும். தேவையற்ற வம்பு வழக்குகள் வரலாம். நிதானம் தேவை. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். தாமதமாக இருக்கும். அங்கீகாரம் கிடைக்காது. எவ்வளவு செய்தாலும் ஒரு குறைந்த சம்பளத்தையே பெறுவீர்கள். அதிகப்படியான லாபங்கள் என்பது கூடாது. உங்களுடைய செயல்களில் ஓரளவிற்கு நன்மையை சேர்த்து வைத்துக் கொண்டால் அடுத்தடுத்த நிலைக்கு உயர வாய்ப்புகள் உண்டு. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர். பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. புத்தி ஞானம் தெளிவு பிறக்க கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கவனித்த இருங்கள். அலைச்சல்கள் ஏற்படலாம். மதிப்பு என்பது காணப்படாது. உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ளலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
இந்த நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அதனை ஈடுபடுத்தினால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், பாக்கியத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் குடும்ப ஒற்றுமை இருக்கும், தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும், அந்யுன்யம் இருக்கும், பெருமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். வெளியிடங்களில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும். பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். தேவைக்கேற்றாற்போல் ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளிடத்தில் அன்பாக மிக பொறுமையாக உங்களுடைய செயல்களை கவனிப்பீர்கள். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். காணாமல் போன பொருட்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். உங்களை பற்றிய நல்ல குணங்களை தெரிந்து கொள்வார்கள். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் தானாக மறைந்துவிடும். எப்படி சங்கடங்கள் உருவாகியதோ அதே போல பிரச்சனைகளும் தீர்வதை நீங்கள் உணரலாம். தவறிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் ஏற்படும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்கக்கூடும். புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் நலம் நிறைந்த நாள். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமாகும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை முழுமையாக கிடைக்கும். எதையும் அதிகமாக ஆசைப்படாமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனியுங்கள். யதார்த்தவாதிகளாக இருந்தால் சில நன்மைகள் தானாக வந்து சேரும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு சந்தோஷம் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். விளையாட்டாக எதையும் செய்யாதீர்கள். விளையாட்டுக்காக பேசினாலும் கூட உடனே மன்னிப்பு கேட்பது நல்லது. பிறர் மனதை புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். புதுவிதமான ஆசைகள் இறக்கம், புகழ் வந்து சேரும். ஒவ்வொருவருடைய பேருக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளும் திருப்திகரமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகள் இருக்கும். பெருமாளுடைய வழிபாடு மிக விசேஷத்தை கொடுக்கும். அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் அவ்வப்போது கோவிலுக்கு சென்று வந்தால் சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பிரிந்து சென்ற குடும்பம் ஒன்று சேரும். கொடுத்த கடனை வாங்குவீர்கள். நலம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் 14ஆம் நாள். மகர ராசி அன்பர்கள் 2ஆம் வீடான வாக்கு தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ஸ்ரீ ரகு பகவான். முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். 6ஆம் வீட்டில் ஸ்ரீ சூரிய பகவான், குரு பகவான். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வருமானம் உயர்வதற்கான சில சூட்சமங்களை அறிவீர்கள். வளர்ச்சி நோக்கி பயணிக்க கூடும். எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். மாணவர்களுக்கு எழுத்துத்துறை சார்ந்த தேர்வுகளுக்காக நல்ல ஆர்வங்கள் இருக்கும். சேர்ந்து படிப்பீர்கள். நன்மைகள் விளையும். விடுமுறை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகலாம். எதிர்பாலின மக்கள் வகையில் சில உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களிடத்திலும் சரி, தாய் வழி உறவினர்களிடத்திலும் கவனித்திருக்க வேண்டும். அதிலும் தாய்மாமன் இடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. வெற்றிக்குரிய நாளாகும்.
ஒரு சில நபர்கள் பணத்திற்காக அடிக்கடி உங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். எதிர்பார்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிராக இருக்கக்கூடியவர்கள் விலகி போகலாம். ஒரு சில நன்மைகள் வந்து சேரும். போட்டித் தேர்வுகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு ஆர்வம் மிகுதியாகும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். அந்தஸ்து உயரும். தாய்மாமன் இடத்தில் கவனித்து இருங்கள். குறிப்பாக வெற்றி நிறைந்த நல்ல நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். யாராவது ஒருவர் உதவிடலாம். நெருக்கமானவர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். பணம் சார்ந்த சங்கடங்கள் அகலம். இழுபறியான விஷயங்கள் தீரும். ஓரளவிற்கு நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். ஆதி காமாட்சி தாயே போற்றி என்று வழிபடுவது விசேஷம். ஆர்வம் அதிகரிக்கும். புரிதல் உண்டாக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். கொடுத்த பொருள் மீண்டும் கிடைக்கும். வண்டி வாகன பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். சொந்தமாக இடம் வீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை அறிவது நல்லது. துல்லியமாக செயல்பட வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். குடும்ப உறவுகளிடத்தில் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. இந்த நாள் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலு மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியிலேக்கு ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், 4ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ குரு பகவான், 6ஆம் இடம் வெற்றிக்குண்டான பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திரத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அரசாங்க வேலை சம்பந்தமான விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேலைக்காக முயற்சிப்பவர்கள் பொறுமையை கையாளுங்கள். அலுவலக சூழ்நிலைகளை புரிந்து கொள்வது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதையை வணங்க வேண்டும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தீர சூரிய பகவான் வழிபாடு நல்லது. அரசாங்கம் மட்டுமல்ல, அரசியல் துறைகளிலும் வெற்றி வாய்ப்புகள் பெற வேண்டுமானால் சூரிய பகவானைத்தான் வணங்க வேண்டும். கும்பராசி அன்பர்கள், நெருக்கமானவர்களிடம் சின்ன சின்ன விஷயங்களில் விவாதங்கள் ஏற்படும். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவானோடு ஸ்ரீ குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியோடு தொடர்பில் இருப்பதால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விவாத போக்குகள் வரலாம். எதிலும் சிந்தித்து இருங்கள். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் உபாதைகள் தீர முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி செவ்வாய் பகவானையும் வணங்கலாம். செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். ஆக கோவில்களில் பரங்கிக்காய் தானம் செய்வது விசேஷம். பசுக்களுக்கு தானம் செய்யலாம். வெல்லம் வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய உடல் உபாதைகள் தீர குளத்தில் வெல்லம் வாங்கி போடலாம். இப்படி செய்வதால் உங்களுடைய நோய்கள் நிவாரணம் அடைந்து கரைந்து போகும் என்பது ஐதீகம். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வங்கள் ஏற்படும். அதிக விலை கொடுத்து சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்திற்கு ஏற்றதாக அமையும். எல்லோரும் மகிழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும்.
மதிநுட்பத்தோடு நடந்து கொள்வீர்கள். தொழிலில் புதிய விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும், ஆர்வம் அதிகரிக்கும். வேலையாட்களிடத்தில் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராக அமைந்திட இறை வழிபாடு நவகிரக வழிபாடு நல்லது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் சில மாற்றங்கள் வரலாம். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சேருவதால் பெரியவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வரலாம். நீதிமன்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முற்படுவீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிக்க வேண்டும். நுட்பமான செயல்பாடுகளின் மூலம் பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். மனதில் அமைதி இருக்கும். நிம்மதி நிறைந்த நாளாகும். சந்தோஷகரமான சூழ்நிலைகள் அமையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். சுதந்திர போக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனத்தின் மூலமாக பயணங்களின் மூலமாக ஆதரவு ஏற்படும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். நெருக்கடிகள் உண்டாகும். பணம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தேவையை நிறைவேற்ற பிறரிடத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பிறருடைய மனம் நோக்கும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மன அமைதி என்பது தேவை. கூடுமான வரையில் கடன் வாங்காமல் நகர்த்த முயற்சி செய்யுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. முன்னோர்கள் வழிபாடு சிறப்பை தரும். நல்லதொரு நிலையில் இருப்பீர்கள். புரிதல் அதிகரிக்கும். ஆதரவு ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகங்கள் பிறக்கும். எண்ணங்கள் தெளிவாக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நிதானம் தேவை. அமைதியாக இருக்க வேண்டும். மனக்கும் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எந்த ஒரு வேலைகளிலும் நிதானமாக இருந்தல் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான். 6ஆம் வீட்டில் கேத்து பகவான். விரயத்தில் ஸ்ரீ ராகு பகவான், சனீஸ்வர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும்போது இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி மீனராசி அன்பர்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய என்ன போக்கிற்கு ஏற்றாற் போல் செயல்படுவீர்கள். நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. உங்களால் மற்றவர்களுக்கு நன்மைகளை விளையுமே தவிர எந்த விதமான அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். வீட்டில் உடன் பிறந்தவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். மன நிறைவாக உணர்வீர்கள். மகிழ்ச்சி பெருக்கும். சந்தோஷமான சுற்றுச்சூழ்நிலைகள் அதிகரிக்கும். தேகபலம் தெய்வ பலம் கூடும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இறை தொடர்பான தொண்டுகளை செய்து மகிழ்வீர்கள். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த போட்டிகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தயக்கங்கள் அகலும். மன அமைப்பு உங்களுக்கு திடப்படும். கௌரவமாக இருக்கக்கூடிய வேலைகளையே சேர்வீர்கள். புதுவிதமான தொடர்புகள் உருவாக்கும். அக்கம் பக்கம் நபர்கள் மட்டுமல்லாது மற்றவர்களுடைய ஆதரவின் மூலம் வேலைகளை விறுவிறுப்பாக நடத்தக்கூடும். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இன்னல்கள் குறையும். மனம் சார்ந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வேலைகளில் அனுகூலம் ஏற்படும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களை மிக அழகாக துல்லியமாக செய்வீர்கள். மன அமைப்பு திருப்தியை தரும். எதை செய்தால் யோகம் கிடைக்கும், எதை செய்தால் வேலை வியாபாரம் உயரும் என்கிற சூக்ஷமத்தை உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். பிறரிடத்தில் மனம் விட்டு பேசுவதாலும் சில நல்ல சூழ்நிலைகள் அமையும். மனோதிடம் அதிகரிக்கும். தைரியம் உண்டாக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வலுவான ஆதாயங்கள் கிடைக்கும். பழைய நினைவுகள் மூலம் செயல்களில் சோர்வுகள் அதிகரிக்கும்.
மனக்கவலைகள் விலகும் நாள். அசதிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. மனக்கவலைகள் அகலம். தேக பலத்தோடு உங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பாக நடத்துவீர்கள். உடல் அசதிகள் மன கஷ்டங்கள் கிளேசங்கள் தீர சந்திர பகவானை வழிபடுவதே சிறந்தது. வியாபார போக்கு திருப்தியை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் விருத்தி உண்டாக்கும். பணம் பொருளாதார நிலைகளில் ஏற்றங்கள் பிறக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். கௌரவம் இருக்கும். பட்டம் பதவி கொண்டான பொசிஷன்கள் வந்து சேரும். உயர் பதவியை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு தனி வாய்ப்புகள் கிடைக்கும். நழுவி போன தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேரும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய பாக்கியம் இந்த நாள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உண்டாக்கும். மன கவலைகள் அகலும். தயக்கங்கள் நீங்கும். துரிதமாக வேலைகளை கவனிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். அனுகூலம் உண்டாக்கும். ஆதாயம் ஏற்படும். பொன்பொருள் ஆபரணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கூடுமான வரையில் நன்மைகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். சோர்வுகள் ஏற்படும். உடல் அசதிகள் இறக்கம். மனம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பழைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.